Praise the Lord. அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏன் சோர்ந்து போனோம்? உங்க சூழ்நிலை உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு போதா? ஆவிக்குரிய சோர்வினாலும் மாம்சத்தினால சோர்வடைந்து இருக்கிறீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நீங்கள் போகிற பாதைகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிருக்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சோர்வை ஆண்டவர் நீக்கி போட போகிறார். உங்களுடைய சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறாராம். இந்த கால வேளையில ஆண்டவர் அதுதான் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார், அவர் தமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தரப்போகிறார். அப்படின்னா நீங்கள் பலவீனன் அல்ல, பலவான். எதெல்லாம் உங்களால் முடியலன்னு கஷ்டப்படுறீங்களோ, வெளியே வர முடியலன்னு கஷ்டப்படுறீங்களோ, ஏதாவது ஒரு பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு கஷ்டப்படுறீங்களோ, எதில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ரபலதனிமியாந்தரபா இன்றைக்கு ஆவியானவர் விடுதலை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் இயேசு விடுதலை செய்ய போகிறார். தேவ ஆவியானவர் பலப்படுத்த, எங்க ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை உண்டு எங்க இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு. அப்படியே சோர்ந்து அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம அந்நிய பாஷை பேச பேச ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிற நேரம் இது. கர்த்தர் இப்பொழுது பலத்தை நம்முடைய சரீரத்தில் ஊற்ற போகிறார். நம்முடைய ஆவி பலன் அடைய போகிறது. பழையதெல்லாம் முடிச்சிடுங்க, பழைய காரியங்களை யோசிச்சு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. பழையவை கடந்து போகட்டும், புதியவை புகழட்டும். கர்த்தர் இப்பொழுது புதிய காரியங்களை செய்ய போகிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுது எங்கெல்லாம் உங்களுக்கு பலன் தேவையோ, எந்தெந்த காரியங்களில் நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களில் எழுந்து நிற்க இப்பொழுது தேவனுடைய பலன் இறங்குகிறது. கர்த்தர் இப்பொழுது பலனை தருகிறார். சோர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் புதிய பலனை தருகிறார். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உரபா கபல துர்பிஷியாதர கடகுதுர போஷியாதர பாக்கபா ரிபியாந்தர கடகுதுன முனியாந்தர கடகுதுர போஷியாதரபா ரிபியாந்தர கடகுதுர போஷியாதர கடகுதுன முனியாந்தர கடகுதுர பாபா பாபா ரிபியாந்தர கடகுதுர பிஷியாதர கடகுதுர போஷியா பாபா பலதர பாக்கபர பாக்கபா நியாந்தர பாக்கதுரபா. எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இருக்கிற இடங்களில் என்னோடு கூட சேர்ந்த அந்நிய பாஷைகளில் உரபாபா கதுர முனி பிஷியாந்தர பாக்கதுன முனியாந்தரபா நியாந்தர கடகுதுர புஷியாதர பலதுர பியாந்தர கடகுதுர பாக்கபா ரபலதர பிஷியாதர கடகுதுர புஷியாதர கடகுதுர பௌக்கபலதர பாபா பாபா ரிஷகதர பலதுர பியாந்தர கடகுதுர புஷியாதர கடகுதுர பௌக்கபலதர பாக்கபா ரிபியாந்தர கடகுதுர புஷியாதர பாக்கதுர புஷியாதர பாக்கபா மமமா கதுர புஷியாதர பாபா பாபா ரிபியாந்தர கடகுதுர புஷியாதர கடகுதுர புஷியாதர பாலதர பா ரிபியாந்தர கடகுதுர புஷியாதர கடகுதுர புஷியாதர பாக்கபலதர பா ரிபியாந்தர கடகுதுர முனியாந்தர கடகுதுர புஷியாதர பாலதர பா ரபலதர பூ கதுர புஷியாதர பௌதர பௌதர பாக்கதுர பாலதர பா ரிபியாந்தர கடகுதுர புஷியாதர கடகுதர பாக்கதுர பா ரியாந்தர பௌர பலதுர பாக்கபா
பலனை தத்தத்தா கொடுத்து கொண்டு இருக்கிறார். உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் கரம் பிடித்து தூக்க போகிறார். இதுல இருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரபா ஷியாதர கடகது ரபா ஷியாதர கடகது ரபா ரபி கதுர் பிஷியாதர கடகது நம நியாந்தர கடகது ரபா ஷியாதர பலதரபா ரபி கது நம ஷியாதர கடகது ரபா உரபலதரபா நிகது நமோ நியாந்தர போ கபா மனத நமோ நியாந்தர போ ஷியாதர போதுரி பியாந்தர போ கபோ ரதன கதனி யாந்தர போ நியாந்தர பா நோது ரிபி துரமோ ரிஷி துருமோ துரா நிகது நமோ ஷியாந்தரபா ரிஷி துருதுரபோ ஷியாதர கடகது ரபா கபா ரிஷியாந்தர கடகது நமோ நியாந்தரபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ரபா கதுரபு ஷியாதரபா ரிபியாந்தரபு ஷியாதர கடகது ரபோ ரிஷி கபலதுர்பி ஷியாதர கடகது ரபா ரிஷகதர பியாந்தரபோ ஷியாதர கடகது ரபா கதரபா. நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ரிபியாந்தரபு ஷியாதர கடகது ரபோ ஷியாதர கடகது ரபா ரகது தேவ வல்லமை இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துவம் இல்லாத இடத்துல நீர் பெருக பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். பலன் இல்லாத இடத்துல கர்த்தர் நீர் பலத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் மமனியாந்தோரபோஷியா விடுதலை ஆக்கினதுக்காய் நன்றி. பலப்படுத்தினதுக்காய் நன்றி. பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். God bless you. Hello, praise the Lord. Daily blessing words காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.